ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் தான். காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பசங்க எல்லாத்தையும் வந்து அம்மாக்கிட்ட விட்டுட்டு நான் டாக்டர் செக்கப்புக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னு டாக்டர் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஆஃப்டர் டெலிவரி செகண்ட் செக்கப்புக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஸ்டிச்சஸ்லாம் நல்லாவே ஆறிடுச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு செக்கப்பில் ப்ளட் கிளாட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல் ஒர்க் முடிச்சுட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். பசங்க 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அப்படியே ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு போத்தீஸ்க்கு கேபில் அப்படியே வந்து போயிட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து தனியாக வந்து ஷாப்பிங்க்கு போயிருக்கேன். இது வரைக்கும் நான் தனியாக ஷாப்பிங்க்கு போனதே இல்லை. ஒன்று அப்பா அம்மா வருவாங்க, இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் கூட தான் போயிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. எப்பயுமே வந்து நம்மளை பேம்பர்டாகவே அப்படியே வச்சு வளர்த்திட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் தனியாக போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்தது. நான் யாரையுமே பார்க்கல, நான் பாட்டுக்கு போனேன். போய் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்தேன். டைம் ஆகிடுச்சு. பசங்க 2 பேரும் சீக்கிரமாக தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்கன்னா போச்சு, அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு உடனே ட்ரெஸ் எடுத்துகிட்டு உடனே பில் பே பண்ணிவிட்டு உடனே கிளம்பி வந்துடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போனேன். போயிட்டு அங்கே ட்ரையல் பார்க்கலாமா வேணாமான்னு யோசித்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ்லாம் ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. ஸோ ட்ரையலும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு வெளியில் போனோட்டு அந்த லைட்டிங்கு ஒரு மாதிரி ஹரிபரியில் நானும் ஸ்பீடாக எடுக்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஏன்னா வந்து அந்த லைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைட்ஸ் போட்டிருந்தது. கண்ணுக்கெலாம் ஒரு மாதிரியாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப நாள் கழித்து வெளியில் வரனால. பட் ஆனால் ஓகே, இனிமேட்டு வந்து பழகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா அங்கே கலெக்ஷன்ஸ் இருந்தது. சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுவும் நம்மளுக்கு எடுத்தும் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போய் அங்கே போத்தீஸ் ஃபீடிங் செக்ஷனுக்கு போயிட்டேன். ஃபீடிங் செக்ஷனில் போயிட்டு ஒரு 2-3 டாப்ஸ் எடுத்துகிட்டு போய் ட்ரையல் பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரிசாண்டல் மாதிரி வந்து ஜிப் இருந்தது. அது எனக்கு அந்தளவுக்கு சூட் ஆகலை. எனக்கு வெர்டிக்கல் ஜிப் தான் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ நான் இதில் வெர்டிக்கல் ஜிப் இருந்தது 2 டாப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன், குட்டி பையன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னாங்க. நான் வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கடையில் பால் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருந்தேன். இன்கேஸ் ஏதாவது எந்திரிச்சானா பால் வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஆனிவர்சரி அன்றைக்கி இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருந்தாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு லன்ச் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு பசங்களோட அவங்க அப்பா கூட வீடியோ கால் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்போ எடுத்து ஒரு பிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.